இவனுக்கு இஷ்டம் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இன்றைக்கி பக்கோடா பாயிண்டெல்லாம் போக முடியாது. ஆடு மாதிரி தான், பட் ஆனால் இது வந்து ஆட் இல்லை, காசுக்கெல்லாம் நான் பண்ணல. இது உண்மையாக மனசுக்கு பிடிச்சதுனால பண்ணுறேன். மாப்பிள்ள சர்ச்சுன்னு சொல்லி தானடா என்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஞாபகத்தமாக ஒரு கார் வாங்கியிருக்கேன். குட் மார்னிங் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் ஆஃப் ஏற்காடு. காலையில் இப்போ மணி 7:30 ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டு விடிய விடிய நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, உட்காந்து கேம்ப் ஃபயரில் பேசிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. இவருங்க அதில் காலையில் 6 மணிக்கு தான் தூங்க போயிருக்காங்க. இன்னும் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ பாருங்கள். ஒருத்தன் இங்கே, ஒருத்தன் அங்கே. கேம்ப் ஃபயரில் இன்னும் சூடு கங்கு அப்படியே இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டை போட்டு அவனுக்கு பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கானுங்க இங்கேயே. மிச்சம் ஒரு 2-3 பேர்லாம் வந்து விடிய விடிய காலையில் 6 மணிக்கு தான் தூங்கவே போயிருக்காங்க. இவனுக்கு இஷ்டம் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இன்றைக்கி பக்கோடா பாயிண்டெல்லாம் போக முடியாது கைஸ். நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக கிளம்பிட்டோம்னு சொன்னோடனே தப்பாக நினச்சக்கூடாது. எபினுக்கு சர்ச்சுக்கு போகணும், அதான் வண்டி எடுக்கிறேன். போயிட்டு காட்டுறேன். நான் தான் வண்டி ஓட்ட போகிறேன். பாய். கரெக்டாக இருந்தா புரட்டா வரட்டா. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ட்ரோன் வீடியோவில் மணி மூஞ்சி பார்த்துருக்கணும் நேற்று. காட்டுறவா வேறு போட்டுருக்கா. குட் மார்னிங் கைஸ். நாங்கள் இப்போ தான் நேற்று கேக்கு முக்கின கடையில் தான் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு இந்த மூஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. நேற்று காலையில் சாப்பிட்டேன், நேற்று சாயந்தரம் சாப்பிட்டேன், இப்போவும் சாப்பிட்றேன். அடுத்து 2 மஷ்ரூம் பப்ஸ் சொல்லியிருக்கேன், பசிக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிடுவேன். கைஸ், இந்த வீடியோ வந்து ஸ்பான்சரோ இல்லை எப்படி சொல்கிறது, ஆடு மாதிரி தான், பட் ஆனால் இது வந்து ஆட் இல்லை, காசுக்கெல்லாம் நான் பண்ணல. இது உண்மையாக மனசுக்கு பிடிச்சதுனால பண்ணுறேன். இந்த கடை நான் இப்போ இந்த கடையை காட்டுறேன். இந்த பேக்கரி, இந்த கடையில் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சது. பால்கோவா, மூஸு, கேக்கு எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஏற்காடு வந்தீங்கன்னா நீங்களும் இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். இந்த கடை எங்கே இருக்குன்ற லொக்கேஷன் இப்போ போடுற பாருங்க. கைஸ் நல்லா பார்த்துங்க, இது ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த பேக்கரி. ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கடை சூப்பராக இருக்கு. சில நேரங்கள் கழித்து சர்ச்சுன்னு சொல்லி தாண்டா நீ கூட்டிட்டு வந்த. மாப்பிள்ள சர்ச்சுன்னு சொல்லி தாண்டா நீ கூட்டிட்டு வந்த. என்னடா இது மாப்பிள்ள? பயமா இருக்கு மாப்பிள்ள? இல்ல திரும்பியாடா, அதான்டா ரொம்ப பயமா இருக்கு. வண்டியெல்லாம் நிக்குதானே? ஏய் அப்படியே உண்மையுமே நீ என்ன சர்ச்சு கூட்டிட்டு வரலையாடா? ஐயோ பயத்துல வாய்ஸ் வேற வர மாட்டேங்கிறா. ஆள் இருப்பாங்க போல, போய் பார்ப்போம். இந்த சர்ச்சில் நம்மள ட்ரோன் உள்ள போலாமா? போன சைலண்ட்ல போட்டு போலாம்ல. We receive these gifts as an expression of gratitude and love. Help us, Lord, to realize the calling that we have. Help us to give to you cheerfully, Lord. And சர்ச்சு உள்ளே வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருக்கேன். நான் நிறையா சர்ச்சுக்கு போவேன். பட் ஆனால் வந்து இந்த சர்ச்சில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக
ஒரு மனசு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, ஏன்னு தெரியல. ஆனால் எல்லா சர்ச்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு சொல்லப்போனால். வேற சர்ச் போகலாம். யாரை சர்ச்சா? போலாம்டா, வாடா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யூடியூபுக்கு கண்டென்ட் கொடுக்குற மாப்பிள்ள நீ. போமா போவோம், எனக்கு தான் ஜாலி போகலாம். இரு வா மேலே போவோம். இந்த சர்ச்சில் ஃபஸ்ட்டு மேலே போவோம், அதுக்கப்புறம் வேறு சர்ச்சுக்கு போவோம். ஆனால் ஆமாம், இது வந்து இந்த பெல் அடிக்கிற இடம் மாப்பிள்ள. நண்பர்களே, இதுதான் வந்து சர்ச்சில் அடிக்கிற பெல்லு. கீழே பாருங்க, இறங்கி போய் சர்ச். ரெண்டாவது சர்ச்சை வந்து சேர்ந்துட்டோம் நண்பர்களே. மில்லினியம் சர்ச், ஷிலோ மில்லினியம் சர்ச். அது பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. எங்கள் தாங்கே சிலர் அணுகின்ற எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாகிலும். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்கிறேன். எப்படியும் உங்களில் தன்னிடத்தை அன்பு கூறும் கூட நான் மறைவிருந்த. நைஸ். இப்போ ஒரு சர்ச்சில் உள்ளே உட்காந்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சர்ச்லேயும் நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு பின்னாடி இன்னொரு சர்ச் இருக்குது, அது ரொம்ப சின்ன சர்ச்சு. உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப சின்ன சர்ச்சு, இடம் இல்லை, அதனால் உள்ளே போகல. பக்கத்தில் வேறு ஏதாவது சர்ச் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். ஏற்காடு சர்ச். நெக்ஸ்ட் சர்ச்சை பார்க்க போகலான்னு வந்தப்போ தான் மாப்பிள்ளை இங்கே ஏதோ கேஃப் இருக்குது, காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னா. மாப்பிள்ளை இப்படிலாம் சொல்ல மாட்டானே, என்ன சொல்கிறான்னு பார்த்து வந்தா இவன் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக சொல்லலை. வைத்தியக்கார பையன் டேய். நாங்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு எஸ்ப்ரெஸோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். எஸ்ப்ரெஸோன்னா பிளாக் காஃபி தான். அது அமெரிக்கானோ. அது ஒரு அமெரிக்கானோ. அதெல்லாம் ரெண்டுமே பேர் ஒன்றும் தெரியாது, எஸ்ப்ரெஸோ பிளாக் காஃபி மட்டும்தான் தெரியும். ஆனால் இவன் வந்து இந்த கேஃபை கூப்பிட்டு வந்தது இதுக்கு இல்லை, இவன் இதுக்கு கூட்டிகிட்டு வரல. பொண்ணுங்க உட்காந்துருக்காங்கன்னு தான் கூப்பிட்டு வந்தான். இருந்தால் அவன் பொட்டாட்டிகிட்ட போட்டுக்கிறேன். ரசமாக தான் இருக்கும். உண்மையாலுமே வந்து பொண்ணுங்க இருக்காங்கன்னு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா? ஏய் இல்லடா, ஸ்மார்ட் நல்லா இருக்கு. என்னடா தெரியல வாடி வண்டியில் இருந்தால் என்ன பண்ணேன். இது அவன் பொண்டாட்டிகிட்ட போட்டுக்கிறேன். ஜெய்ஸ் காஃபி குடிக்க போகிறேன். இதுக்கு பேர் எஸ்ப்ரெஸோன்னு சொல்கிறாங்க, பட் நம்ம லாங்குவேஜில் அதுக்கு பேர் காஃபி தண்ணி. டேய் கலக்குடா, நல்லா சுகர் கரையணுங்களா. இதுக்கு பேர் வந்து காபி தண்ணி. இதெல்லாம் எஸ்ப்ரெஸோ அதெல்லாம் காபி தண்ணி. கைஸ், நாங்கள் உள்ளே வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வியூ அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். காஃபி குடிச்சிட்டு நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு காஃபி கடைக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாய் ஷாப் தான். இந்த டாய் ஷாப்பில் உள்ள பூந்து நான் ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு கார் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கார்ல இல்ல, எவ்வளவு இருக்கு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இது நல்லா இருக்கு இந்த கார். ஆக்சுவலா இங்க பாருங்க, இது என்ன பண்ணுன்ற காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, இந்த கார் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டோர் ஓப்பன் ஆகுது, பின்னாடி டிக்கியும் ஓப்பன் ஆகுது. நல்லா இருக்கு விளையாடுறதுக்கு. பின்னாடி இழுத்து விட்டா ஜொயின்னு போகும். அந்த கார் தான் இது, அந்த கார் தான் இது. இது மெட்டல் பாடி இத்தனைக்கும் நல்லா இருக்கு.
நீங்கள் வேறு கடையில் ஏதாவது வாங்கினா உங்களுக்கு நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ முடிஞ்சு.